இந்த மலைக்கு மேலதான் சேலம் அண்ட் திருச்சி டிஸ்ட்ரிக்டோட பார்டர் இருக்கு. அடர்ந்த வனக்காடுகள் நிறைந்த பச்சை மலைக்கு தான் நாம இன்னைக்கு வந்திருக்கோம். பச்சை புல்வெளிகள் போத்துனது போல பச்சை பசேர்னு மிக அழகா இருக்கிறதுனால இந்த ஊருக்கு பச்சை மலைன்னு பேர் வந்துச்சு. இந்த மலையோட நார்த் சைடு சேலம் டிஸ்ட்ரிக்ட்லயும் இந்த மலையோட சவுத் சைடு திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கு. என்னதான் இந்த பாதி மலை சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சேலம் சிட்டில இருந்து இந்த மலையை ரீச் பண்ண கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணும். இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கிற இந்த பச்சை மலையை நீங்க ரீச் பண்ணணும்னா சேலம் வழியா வரீங்கன்னா தம்மம்பட்டியும், திருச்சி வழியா வரீங்கன்னா துறையூரையும் ரீச் பண்ணிடுங்க. தம்மம்பட்டிக்கும் துறையூருக்கும் சென்டரா இருக்க உப்பிலியாபுரம் வந்துட்டு அங்க இருந்து ஸ்ட்ரைட் ரோடு போனீங்கன்னா பச்சை மலையை ஈஸியா ரீச் பண்ணிட முடியும். இந்த மலை மேல நீங்க ஏறி முடிச்ச உடனே இந்த மலையோட லெஃப்ட் சைட்லயே பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட் இருக்கு. அந்த வியூ பாயிண்ட்ல தான் நான் இப்ப நின்னுட்டு இருக்கேன். இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து நீங்க பார்க்கும்போது ஒரு சைடு பியூட்டிஃபுல்லான பச்சை மலையோட வியூவும் இன்னொரு சைடு கீழே இருக்க ஊர்களையும் நீங்க பார்க்கலாம். மலைக்கு மேல இப்ப நான் நிக்கிற இந்த பிளேஸ் தான் சேலம் டிஸ்ட்ரிக்டும் திருச்சி டிஸ்ட்ரிக்டும் பிடிக்கிற சென்டர் பாயிண்ட். இந்த மலைக்கு மேலதான் ஸ்வேதா நதி உருவாகுது. அது மட்டும் இல்லாம நிறைய மலை கிராமங்கள் இங்க இருக்கு. இந்த மலைக்கு மேல 2-3